அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஷ்ரா நஜ்முடி. மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நான் உங்களோட பேச போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஏப்ரல் 21 நெருங்கி கொண்டு வரும் வேளையில நிறைய கோடாரி காம்புகள் முளைச்சு கொண்டு வராங்க. அது சம்பந்தமா சில ஆட்களுக்கு கட்டாயம் பதில் கொடுக்க வேண்டி இருக்குது என்றதால தான் இந்த வீடியோவை நாங்க போடுறோம். ஏப்ரல் 21 தாக்குதல் என்றது யாருக்கும் மறக்க முடியாத வழிகளை ஏற்படுத்திய ஒரு தாக்குதல். கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட எத்தனையோ உயிர் சேதங்கள் ஏற்பட்டு இன்னும் வர காட்டும் அதிலிருந்து மீள முடியாம இருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லிம் சமூகத்தில் உள்ளவங்க அநியாய கைது, தடுத்து வைப்பல், அந்த மாதிரியான கோர நிகழ்வுகளுக்கு முகம் கொடுத்து இன்னும் அதிலிருந்து வெளிவர முடியாத துயரத்துல இருக்கிறாங்க. இங்க என்ன பிரச்சனை என்று சொன்னா, குற்றம் செய்தது யாராக இருந்தாலும் கட்டாயம் அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆக வேண்டும் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது யாராக இருந்தாலும் குற்றவாளி என்று இனம் காணப்பட்டா கட்டாயம் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல நான் உறுதியா இருக்கிறேன். அந்த அடிப்படையில இந்த NPP அரசாங்கத்திட தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் போடப்பட்ட ஒரு விஷயம் தான் என்ன, இந்த ஏப்ரல் 21 முன்னர் இந்த தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரிய நாங்க மக்கள் மயப்படுத்துவோம், அறிவிப்போம், அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கறதுல நாங்க மும்முரமா ஈடுபடுவோம் என்றது. அது மட்டும் இல்லாம அவங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்துல கூறப்பட்ட இன்னொரு விஷயம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் PTA என்றதை நாங்க இல்லாம பண்ணுவோம் என்றது. என்னன்னு கேட்டா, இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்றதுல பாதிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல முதலாவது இந்த JVP-யினர். அவங்களோட காலத்துல ஏற்பட்ட கலவரங்களுக்காக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் அவங்களோட மேல பாஞ்சு நிறைய இழப்புகளை அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க. அதே போல LTT பிரச்சனை மூலம் தமிழ் சகோதரர்கள மேல இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் பாயப்பட்டு இன்னும் வர காட்டும் சிலர் அரசியல் கைதிகளாக தனது வாழ்நாள் முழுவதையும் சிறையிலே கழிச்சு செத்து போனாக்களும் இருக்கிறாங்க, இன்னும் சிறையிலே இருக்கிறாக்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி மூணாவது சமூகமா இந்த முஸ்லிம் சமூகம் இந்த ஏப்ரல் 21 தாக்குதலுக்கு பின்னர் முஸ்லிம் சமூகத்தின் மீது அநியாயமா இந்த பயங்கரவாத தடை சட்டம் பாய்ந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரும் மறந்திருக்க மாட்டோம். 6 வருஷம் தான் ஆகுது. என்னென்ன மாதிரியான கைதுகள் எல்லாம் இடம்பெற்றுச்சு. கொள்கை சகோதரர்களாக இருந்தா ஊர்ல போட்டி பொறாம வஞ்சகத்தை தீக்கோணும் என்று யாரும் நினைச்சா உடனே அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா கைது செஞ்சுட்டு போயிட்டுருவாங்க. கைது செஞ்சுட்டு போனா DO போட்டு 90 நாள் தடுப்பு காவல்ல வச்சு அதுக்கு போறோம் நீதிமன்றத்துல அலைஞ்சு ஹைகோர்ட்லயும் பெயில் ரிஃப்யூஸ் ஆகி அட்டர்னி ஜெனரல் ஒப்பீனியன் நிறைய சிரமப்பட்டு இருக்கிறாங்க எங்களோட முஸ்லிம் சகோதரர்கள். கிறிஸ்தவ சகோதரர்கள் எப்படி மன ரீதியா வேதனைப்பட்டு அனுபவிச்சிருக்கிறாங்களோ, தனது உயிர்களை இழந்து தனது உடன்பிறப்புகளை இழந்து, அதே மாதிரி உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் முஸ்லிம் சமூகம் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருக்கு. அதுல உதாரணமா பாருங்க, நிறைய பேர் போட்டி காரணமா, பொறாம காரணமா, அந்த கொள்கை வேறுபாடு காரணமா போட்டு கொடுத்தாக்கள் தான் இங்க நிறைய பேர் தொழில் வாய்ப்புகளை இழந்து, குடும்பத்தை இழந்து, நோயாளியாகி மனநோயாளியாகி, சமூக அந்தஸ்தை இழந்து, குழந்தைகள் ஸ்கூலுக்கு போவே இல்லாம இன்னும் உங்களோட பாப்பாவை பிடிச்சி ஜெயில போட்டாம, இன்னும் உங்களோட நானாவை பிடிச்சி ஜெயில போட்டா, மன ரீதியா பாதிக்கப்பட்டு தனது தொழில் வருமானங்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கு வர காட்டும் நோயாளியா இருந்து, அதாவது இன்னும் வர காட்டும் கேஸ் முடியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தனது உடைமைகளான லேப்டாப், மொபைல் போன், நிறைய வீட்டு சாமானங்கள் எல்லாம் ரச பரீட்சணைக்கு கொடுத்து இன்னும் அதுல ரிசல்ட்ஸ் வராம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே நிறைய இழப்புகளை இந்த முஸ்லிம் சமூகம் சந்திச்சிருக்குது. அதே மாதிரி கிறிஸ்தவ சமூகத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்புகள் சந்திக்கப்பட்டிருக்கு. அதனால குற்றவாளி யாராக இருந்தாலும் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அரசாங்கத்துல ஒரு டியூட்டி. முன்னைய அரசாங்கங்கள் விசாரிப்போம் என்று விசாரிச்சாங்க. விசாரிச்சு ஒரு நிலைமைக்கு இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க.
அந்த நிலைமையா இந்த அரசாங்கம் கண்டினியூ பண்ணி நிச்சயம் நாங்க கண்டுபிடிப்போம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்த அடிப்படையில வேலை நடந்துட்டு இருக்குது. இதன் நேரத்துல ஒரு முந்திரி கொட்டை மாதிரி, அதாவது நான் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ளணும் சமூகத்துக்கு என்ற மாதிரி ஒரு யூடியூப் சேனல்ல அய்யூப் அஸ்மின் கனடாவில இருந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு. இது என்ன சம்பந்தமா, இந்த பயங்கரவாத தடுப்பு சம்பந்தமா பல விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் புடுங்கி இருக்கிறது பூராவுமே தேவையில்லாத ஆணி எடுத்தான் நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சில இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான ஒரு பகுதிக்கு மட்டும் நான் அவருக்கு பதில் கொடுக்கணும் என்று நினைக்கிறேன். ரைட், யாரு இந்த அய்யூப் அஸ்மின்? இப்ப இன்னைக்கு 21ஆம் திகதி வந்தா ஈஸ்டர் அட்டாக் முடிஞ்சு 6 வருடங்கள் ஆகுது. இந்த 6 வருடங்களை கோமால இருந்துட்டு 21ஆம் தேதி வரப்போகுது என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு தூண்டுதல்ல, யாருடையோ ஒரு ஸ்பான்சர்ல, யாரோ எழுதி கொடுத்த ஒரு ஸ்கிரிப்ட்ல அவர் வாயசிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஏன், என்ன ரீசன், ஹூ இஸ் ஹி? முதல்ல பார்த்தோம்னா இந்த அய்யூப் அஸ்மின் எந்த மாதிரியான விஷயங்கள்ல கருத்து தெரிவிக்க வருவாரு என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அது சம்பந்தமா யாராவது பேச போனா அவங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பாரு. அதாவது முஸ்லிம்களுக்கு சார்பா இல்ல, அத சார்பா பேசுற ஆட்களுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பாரு. உதாரணமா முஸ்லிம் விவாகரத்து சட்டத்துல நிறைய குர்ஆன் ஹதீஸுக்கு வர வேண்டிய செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால அதை எமெண்ட் பண்ண போக்குல நாங்க முக்கியமா கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயங்கள் யாராவது பேசிட்டா போதும், ஆள் கமெண்ட் பண்றது அவரு தான். என்னன்னு கேட்டா, இவங்க பேசுறவங்க என்னமோ உள்ளவியா, இவங்க சரியாவா, நீங்க யாரு? இல்ல நான் கேக்குறேன், நீங்க யாரு இது சம்பந்தமா பேசுறதுக்கு? எது எதிரா பேசலுமோ, எது முஸ்லிம்களை குழி தோண்டி புதைக்கலுமோ அந்த மாதிரியான கருத்து சொல்றதுல ஆளா நிப்பாரு. யாராவது ஒரு பொம்பளை புள்ள கருத்து சொல்லிட்டு வைங்களே, ஆளா அந்த பொம்பளை புள்ளைக்கு எதிரா கருத்து சொல்றதும் இவர் தான். ஏன்னு கேட்டா, ஓசில கிடைக்கிற ஏசில இருந்து கொண்டு ஃப்ரீயா கிடைக்கிற வைஃபைய பேசிக்கொண்டு யாருடையாவது ஸ்பான்சர்ஷிப் எடுத்துட்டு ஒரு கருத்து சொல்ல வர்றது லேசி. என்னன்னு கேட்டா, நீங்க ஃபீல்ட்ல இல்ல, நீங்க எங்கேயோ போயிட்டு அசைலம் எடுத்துக்கொண்டு ஃபீல்ட்ல இல்லாம உட்கார்ந்து லேசா வாயால நல்லா வடை சுடலாம். இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இவர் லிஸ்ட் பண்ணிருக்கிறாரு, இந்த ஆளுக்கு இப்படி இருக்கி, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா என்ன, ஒரு முன்னாள் முஸ்லிம் அமைச்சர், பஷீர் ஷேகுதாவுட பேர், நிறைய தௌஹீத்வாதிகளோட பேர், என்ன நிறைய லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் கவனிச்சு கொள்ளுங்க அய்யூப் அஸ்மின் சகோதரர் அவர்களே, நீங்க சொல்ற அவ்வளவு பேரும் ஸ்ரீலங்கால தான் இருக்கிறாங்க. நீங்க மட்டும்தான் வெளிநாட்டில இருந்து வாயால வடை சுடுறீங்க, சரியா? அவ்வளவு பேரும் ஸ்ரீலங்கால இருக்கிறாங்க. இன்னும் வர காட்டும் இன்டர்வியூ, அதாவது இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஈஸ்டர் அட்டாக்ல அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஆக்கள், விசாரணை என்று அழைக்கப்பட்ட ஆக்கள், தடுத்து வச்ச ஆக்கள், உயர் நீதிமன்றத்தால விடுவிக்கப்பட்ட ஆக்கள் எல்லாருக்கும் இன்னும் வர காட்டும் இன்வெஸ்டிகேஷன் இன்குவாரி நடந்துட்டு தான் இருக்கி என்றது உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு கேட்டா, உங்களுக்கு தெரியாத பொய்யான பிழையான தகவல்களை தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு கதை, திரைக்கதை, டைரக்ஷன் எல்லாம் வேற யாரோ, நீங்க ஒரு ஸ்பான்சருக்காக வேண்டிய, ஒரு கமிஷனுக்காக வேண்டிய வாய அசைச்சிருக்கிறீங்க, சரியா? அப்ப அதுல இருக்கிற எந்த விஷயமுமே உண்மையா என்று உங்களுக்கு தெரியா இருக்கலாம். சொல்லி இருக்கிறாங்க, அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஒரு பின்புலம் இருக்கலாம் என்று பேசுறது ஒழுங்கான ஆளுக்கு, ஒழுங்கான தகவலை கையில வச்சுட்டு பேசுற ஆளுக்கு அழகு இல்ல, சரியா? அப்ப இவ்வளவு நாள் 6 வருஷமா வேற எந்த சமூக பிரச்சனைக்கு நீங்க முன்னுக்கு வந்தீங்க? எந்த பிரச்சனைக்கும் இல்ல. நீங்க முன்னுக்கு வாரதேண்டா, முஸ்லிம்களுக்கு ஏதாவது பாதகம் நடந்தா அந்த பாதகத்தை தட்டி கேட்கிறவங்களுக்கு எதிரா நீங்க பேசினீங்க. இதுக்கு போறோம் திரும்ப கோமால போறீங்க. திரும்ப என்னையாவது ஒரு ஸ்பான்சர் வந்துச்சுன்னு சொன்னா, உங்களோட எஜெண்டாக்கு கீழே உங்களோட பின்புலத்துல ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா டக்குனு எழும்புறீங்க, வாரீங்க மீடியா முழுக்கு, நானும் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்றீங்க அடிக்கடி, சரியா? இப்ப இந்த 6 வருஷமா உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை மறைச்சு வச்சிருக்கீங்க.
சட்டத்திட பார்வையில இது பாரதூரமான ஒரு குற்றமான ஒரு விஷயத்தை வந்து நீங்க செஞ்சிருக்கிறீங்க இவ்வளவு நாளா. PTA கீழையும் செக்ஷன் 5 PTA ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, யாராவது செக்ஷன் 5 PTA என்ன சொல்லுதுன்னு சொன்னா, any person who knowing or having reasonable cause to believe that any person has committed an offense under this act, right? இந்த சட்டத்துக்கு கீழே யாராவது ஒரு குற்றத்தை செஞ்சாங்க என்று சொல்லி இருந்து அது எங்களுக்கு தெரிய வந்து அதை நாங்க வந்து போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ண ஃபெயில் பண்ணினோம் என்று சொன்னா, right? Fail to report to the same to the police officer shall be guilty of an offense and shall on conviction be liable to imprisonment of either description for a period of not exceeding 7 years. 7 வருடத்துக்கு குறையாத சிறை தண்டனைக்கு ஆளாக வேண்டிய ஒரு குற்றத்தை செஞ்சிட்டு எங்கேயோ இருந்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. சரியா? அதே மாதிரி ICCPRக்கு கீழே இனங்களுக்கு இடையில தேவையில்லாத முறுகலை ஏற்படுத்துறதுக்கு பொய்யான தகவல்களை பரப்புறீங்க. அதே மாதிரி பீனல் கோடுக்கு கீழையும் நீங்க வந்து குற்றவாளியாக கருதப்படுறீங்க. இந்த 3 சட்டங்களுக்கு கீழையும் நீங்க ஒரு தவறை செஞ்சுட்டு ஓசில இருந்து வாயசிச்சுட்டு இருந்து சரி வராது. நீங்க தானே நல்ல தைரியமான ஆளாச்சே. இந்த பேட்டிக்கு உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணினாக்கள், வெளிநாட்டுல உங்களுக்கு முட்டு கொடுக்கிறாக்கள், தயவு செஞ்சு விசா, டிக்கெட், அக்கமெண்டேஷன் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி அனுப்பிவிடுங்க வரீங்க அந்த தகவல்களோட. CID, TID, புத்தியான்ஷா எல்லாமே இருக்குது. வாங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு ஃபேஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு போடுங்க. உங்களோட தைரியத்தை எல்லாரும் பாராட்டுவாங்க. இருட்டுக்குள்ள இருந்து சட்டிப்பானை உடைக்க வேணும். என்னன்னு கேட்டா, நீங்க சொல்ற அவ்வளவு பேரும் ஸ்ரீலங்கால எத்தனையோ இன்வெஸ்டிகேஷனுக்கு ஃபேஸ் பண்ணி, எத்தனையோ இந்த வழக்குகளுக்கு ஃபேஸ் பண்ணி எல்லாத்தில இருந்தும் நிரபராதி, இவங்களுக்கும் ஈஸ்டேட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று விடுவிக்கப்பட்ட ஆக்கள். ஆகவே புதிய புரளி ஒன்று கிளப்பி இத திசை திருப்புற ஏஜென்டால உங்களோட பின்புலத்தில தயவு செஞ்சு செயற்பட வேண்டாம். இவர் ஸ்ரீலங்காக்கு எப்ப சரி வந்தா இவருடைய மேல இந்த 3 வகையான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராகவும் யாரு வேணுமென்றாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி போட்டேன்னு சொன்னா எல்லா உண்மையும் வெளியே வரும். வெளிநாட்டில் இருக்கிற கனடால இருக்கிற ஐயூப் அஸ்மின் நலன் விரும்பிகள், ஐயூப் அஸ்மினுக்கு உதவி பண்றாக்கள், ஸ்பான்சர் கொடுக்கிறாக்கள், வாய சக்கிரத்துக்கு ஃபண்ட் கொடுக்கிறாக்கள், எல்லாரும் ஒரு ஸ்பான்சர்ஷிப் ஒன்று கலெக்ஷனை போட்டு டக்குன்னு கொடுத்து அனுப்புங்க இங்க ஸ்ரீலங்காக்கு. இன்னும் 4 இருக்குதானே, இன்றைக்கு 16, 21க்கு 5-6 நாள் இருக்குது, பரவாயில்ல அனுப்புங்க. அப்ப ஒரு திருப்பு முனையாமையுமே ஜனாதிபதி தெரியா உண்டு, புத்தியான்ஷைக்கு ஒன்றும் தெரியா, TIDக்கு ஒன்றும் தெரியா, எல்லாமே தெரியும் இவருக்கு தான். அப்ப கட்டாயம் இவர் ஸ்ரீலங்கால வைக்க வேண்டிய ஆள். இவர் என்னாங்க பேட்டிருக்கிறாரு? எல்லாரோட பின்புலத்தை பத்தியும் நீங்க பாக்குற மாதிரி உங்களோட பின்புலத்தை பத்தி எல்லாரும் பார்த்தாங்கன்னு சொன்னா கதை கந்தலாக போகும். ஆகவே நான் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்றதுக்காக வேண்டி தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்க வான. விஜயோட ஸ்டைல்ல ஒரு டிஷர்ட்டுக்கு மேல கோட்டை போட்டுட்டு மைக்குக்கு முனுக்கு நின்றா அரசியல் ஆய்வாளர் ஆவேலா. அரசியல் ஆய்வாளர் ஆகிறேன்னு சொன்னா தகவல் உண்மையா இருக்கணும், அதுக்கான எவிடன்ஸ் ஆதாரங்கள் இருக்கணும், அதை சப்மிட் பண்ணிருக்கணும். நீங்க இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ்க்கு கொடுத்து அதை யாருமே கணக்கெடுக்கல என்ற பட்சத்துல நீங்க பப்ளிக்ல இப்படி பேசியிருக்கலாம். அப்படி இல்லாம இருக்கலாம், செஞ்சிருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்று சொல்லி தயவு செஞ்சு வாயால வட சுடாயிங்க. இப்ப இந்த வீடியோக்கு ஐயூப் அஸ்மின் முட்டுக்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ண வாங்க. புத்திமதி இருந்தா
அவனுக்கு சொல்லுங்க, சாரி அவருக்கு சொல்லுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.